க்ளோசஸ்ட் பீப்பிள் அப்படின்னு யாரும் எனக்கு தெரியாது. ஆனா, செட்ல வந்து ஒரு ஜாலியா, என்துவா அந்த மாரி தான் இருப்பாங்க அவங்க. சி அ அவங்க ஒரு என்ன விட ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃப்யூம் லவர். புதுசு புதுசா போட்டு வருவாங்க. அவங்க இப்படி கிராஸ் ஆனாலே பெர்ஃப்யூம்ஸ் அப்படிதான். அவங்க ஒரு பிராண்ட் சொல்லி தான் நான் ஒரு பெர்ஃப்யூம்ஸ் வாங்குனேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. ஏன்னா நான் பயங்கர பெர்ஃப்யூம் லவர். அந்த மாரி ரொம்ப ஒரு ஒரு பாஷா, ஸ்டைலா ரொம்ப போல்டான பொண்ணு. அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. அதான் சொல்றேன்ல, எனக்கு வந்து இப்போ வரைக்குமே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்றத என்னால பிலீவே பண்ண முடியல. 2 நாளைக்கு முன்னாடி கூட வீடியோஸ் பார்த்தேன். ஜாலியா தானே இருந்தாங்க. ஸோ நெறைய ட்ரிப்லாம் போவாங்க. ஐ திங்க் அவங்க ப்ரொஃபைல பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமா. ஆனா, அப்படி என்ன ஒரு பிரச்சனை? அதுக்கு வந்து சாகறது தான் முடிவா? எதுவா இருந்தாலும் பேசிடலாம். பேசி ஒரு சான்ஸ் குடுக்கலாம். அவங்க பெர்சனலா அவங்க லைஃப்குள்ள என்ன நடந்ததுன்றது பிகாஸ் நம்ம யாருக்குமே தெரியாது. அதோட எண்ட் அப்படின்றது ஒரு சிச்சுவேஷன்ஸ்க்கு அந்த இது கிடையவே கிடையாதுல்ல நம்பளுக்கு. அதான் சொல்யூஷன் அப்டின்னா, நீங்க, நானு எல்லாருமே இறந்து தான் போணும். எல்லாத்தையும் கம்பேக் பண்ணி வரணும்ல. தெரியல. சரி அவங்க ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையணும். அதுதான் நான் இந்த இடத்துல நினைக்கிறது.